ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி அருமையான யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பு தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஈஸியானது, அதே சமயத்தில் பெண் குழந்தைகள் நிறைய இன்டேக் எடுத்துக்கலாம். எல்லாருமே சாப்பிட்லாம், குறிப்பாக பெண் குழந்தைகள் நிறைய எடுத்துக்கலாம். நான் நிறைய சொல்லிக்கிட்டே வரேன், ஏன்னா ஹீமோக்ளோபின் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு அப்படின்றது நிறைய நம்ம வீடியோ பார்த்தா தெரியும். அது இந்த மாதிரி ஈஸியாக எப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த மாதம் பெண் குழந்தைகளுக்கு அந்த மாதாந்திர தூரம் குளிக்கிறோம் இல்லையா, அப்போ கண்டிப்பாக பிளட் லாஸ் ஆகும், அனிமியா ஏற்படுறதும் அதனால் என்ன பண்ணுங்க, நம்ம வீட்டில் இருக்கிற உணவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான சில சூப்போ இல்லை கீரை பச்சை காய்கறிகள், கீரைகள், கொய்யாப்பழம், மாதுளம்பழம் இதை விடாத சாப்பிடுங்க. அதனால தான் நான் குறிப்பாக சொல்லிக்கிட்டே வரேன். ஓகேங்களா? பெண் குழந்தைகள் இருக்கிற வீடு இல்லை பெண்கள் இருக்கிற வீடு யாராக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணலாம். மற்றவங்க சாப்பிடக்கூடாதுன்னா தாராளமாக சாப்பிட்லாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு 5-6 பூண்டு இடித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் இங்கே பாருங்கள் அப்படியே தட்டி எடுத்துக்கோங்க. முருங்கை காம்பு இருக்கு இல்லையா, அதையும் நான் நல்லா ஆஞ்சிட்டு கழுவிட்டு அப்படியே இடித்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலை ஆருக்கும் சேர்த்துருக்கேன். அது மாதிரி சும்மா தட்டிக்கோங்க போதும். அம்மி இருந்தால் நல்லா நசுக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா மத்து இருக்கு இல்லையா, அதால் வச்சு தான் தட்டி அதில் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஜீரகம், இவ்வளோ அளவுக்கு தனியா சேர்த்துருக்கேன். சரி, சேர்த்துட்டேன். நான் போடுறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கவே இல்லை, அதனால் உங்களுக்கு கொடுத்தா வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்கன்னு ஒரு ஐடியா வந்தது. அதனால் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், 2 பிடிச்சப்படி முருங்கைக்கீரை, அதே மாதிரி 2 பிடிச்சப்படி கருவேப்பிலை நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துடலாம். இந்த பூண்டு வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 3 டம்ளர்லேருந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஓகேங்களா? கொதிக்க வச்சுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க, அரை உப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொதித்த பிறகு நீங்கள் வடிகட்டிட்டு மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும். வேணும்னா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி தளதளன்னு கொதிக்க, இன்னும் ஒரு டம்ளர் ஊற்றணும். தண்ணி தளதளன்னு நல்லா கொதித்த பிறகு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு கிளறி விட்டுங்க. வேகமாக வச்சு கொதிக்க வச்சு எடுக்காதீங்க. சரியா? இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. அது தளதளன்னு வந்த பிறகு சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துடலாமா? கொஞ்சமாக இந்துப்பு சேர்த்துட்டேன். வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் அதில் வெங்காயம், பூண்டு போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டிருக்கேன், தனியா போட்டிருக்கேன். ஓகேங்களா? வேணுன்றவங்களுக்கு நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பலன் உண்டு. ஆனால் இந்த முருங்கைக்கீரை என்ன பண்ண கேட்டாலே கடையில் விற்கும்போது வாங்கிட்டு வரோம். ஆனால் நம்ம ஈவினிங் வாங்கிட்டு மறுநாள் காலையில் செஞ்சால் அது முருங்கைக்கீரை மட்டும் அது அந்த சத்துக்கள் சேராது அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, வேறு வழி இல்லை, இங்கே கிடைக்கிறத வாங்கிட்டு வச்சுப்பேன். ஒரு வாரம் அப்படியே சூப்பாகவே போட்டு குடிச்சிருவேன். அந்த மாதிரி சாயந்தர டைமில் காஃபி டீக்கு பதில் இந்த மாதிரி குடிப்பேன். இது கொதி வரட்டும், நான் எப்படி வடிகட்டி காமிக்கிறதுன்றதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். இதோட கூட வேணும்னா உங்களுக்கு தோரம்பருப்பு வேக வைக்கிற டைமில் ஒரு கரண்டி தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம். சரிங்களா? இது நல்லா கொதிக்கட்டும், ரெடி ஆகட்டும். அதாவது 2 பேருக்கான அளவு நல்லா நம்ம கையால் 2 பிடி கருவேப்பிலை, 2 பிடி முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். போட்டு நல்லா தளதளன்னு கொதிக்க விட்டு அந்த 3 டம்ளர் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அது 2 பேருக்கு 2 கப்பு ஆகிற மாதிரி, கப்பாலேயோ டம்ளராலேயோ 2 கப்பு ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க அப்படியே நல்லா மத்து போட்டு இதை கடைஞ்சிட்டு வடிகட்டி மிளகுத்தூள் சேர்த்து குடிச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். காஃபி டீவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? கொதிக்கட்டும், நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், அப்படியே வச்சுருக்கேன்னா இன்னும் கொதி வரல பாருங்கள். நல்லா ஒரு கரண்டி வச்சுக்கோங்க, நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா அமைக்கி கலந்து விட்டுடுங்க. கொதி வந்த பிறகு சீராக வச்சுருங்க. சீராக வச்சு நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். நீங்கள் எந்த அளவு வைக்கிறீங்களோ, இப்போ 6 டம்ளராக ஊற்றுறீங்கன்னா 3 டம்ளராக காயணும். ஆனால் வேகமாக வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது, சீராக வச்சு கொதிக்க வைக்கணும். இது தளதளன்னு ஒரு கொதி வரட்டும். நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கேன். ஆனால் தளதளன்னு ஒரு கொதி வந்த பிறகு அதையே சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு தான் கொதிக்க வைக்கணும். ஓகேங்களா? எப்படியும் இது 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் வேகமாக தான் வச்சுருக்கேன். கொதி வந்த பிறகு சீராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒன்றும் இல்லை, இதை அப்படியே நல்லா அந்த 10 நிமிஷம் வச்சுட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுனது 2 டம்ளராக நல்லா சுண்டை இதில் இருக்கிற எசன்ஸ் பூரா இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் வடிகட்டி மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மந்த் கண்டினியூவாக நான் சொன்னேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி, உங்களை வீட்டில் வயதானவங்க இருந்தாலும் சரி, எல்லாருமே சாப்பிட்லாம். இதை அருமையாக ஸ்கூல் விட்டு வந்த உடனே சுட சுட ஒரு கப்பில் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருமையாக சாப்பிடுவாங்க. காஃபி, டீ, ஜங்க் ஃபுட் பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிவிடுங்க.
இப்போ உங்களுக்கு தெரியாது, சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்கம் பண்ணிட்டீங்கன்னா பெருசானா கூட அந்த ஜங்க் ஃபுட் பக்கம் போக மாட்டாங்க. ஓகே, இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். உண்மையிலேயே வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோடய குழந்தை வந்து ஒரு சித்த மருத்துவர். இப்போ வந்து ட்ரைனிங் பீரியடில் இருக்காங்க. இன்னும் ஒரு 3 or 4 monthஸில் வந்துடுவாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு பீஸா எப்படி இருக்குன்னு தெரியாது, பானிபூரி எப்படி இருக்குன்னு தெரியாது. இதை நான் பெருமைக்காக சொல்லலை. இது வந்து என்னோட மாமனாரும் என்னோட கணவரும் இதை வந்து புரிய வச்சு இது வழியாக கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது நான் அனுபவ ரீதியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. சிம்பிளானது இல்லையா, எல்லாருமே பயன்படுத்தி பலனடையட்டும். ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு பதிவு சொல்லுங்கள். இது வந்து கருவேப்பிலை கடையில் கிடைக்குது, முருங்கைக்கீரை வேறு வழி இல்லை, வாங்கி வச்சுக்கோங்க. உருவி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. 1 வாரம் இல்லை 5 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு கட்டு வாங்கிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் போய் விசிட் பண்ணி பார்க்கலன்னா ஒரு முறை பார்த்துட்டு வந்து உங்களோட பதிவை சொல்லுங்கள், எப்படி இருந்தது அப்படின்னு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி.